Hi all, welcome back to my channel Cook with Gayatri Raj. இன்னைக்கு நாம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் நட்ஸ் டிலைட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம நிறைய நட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பெரிஸ், பிஸ்கெட் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சாக்லேட் கனாஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் டார்க் கம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு வீட்டில் ஷாப்பில் சேல் பண்ணுற ரெகுலர் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். அது கூட அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 minute மைக்ரோவேவில் வச்சோன்னா இந்த மாதிரி சாக்லேட்டும் ஃப்ரெஷ் க்ரீமும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்படி ஒரு திக் சாக்லேட் கனாஷாக கிடைக்கும். இது அப்படியே சைடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்கெட் பேஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இன்றைக்கி மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். அந்த மேரி பிஸ்கெட்டோட கொஞ்சம் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஒரே டைம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சாகி ஆகிடும். இப்போ நான் ஒரு 8 inch ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். அதில் அந்த பேஸை போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சாக்லேட் கனாஷையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நட்ஸ் நல்லா மேலே தூவிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம், ஹேசல்நட், கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெர்ரீஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து கொஞ்சம் சாக்கோ சிப் ஆட் பண்ணுறேன். அப்புறம் மில்க் மெய்ட் 200 ml எல்லா சைட்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் மில்க் மெய்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை 180 degree செல்சியஸில் ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணலாம் 10 minutesக்கு. ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் 25 minutes கன்வெக்ஷன் மோடில் 180 degree செல்சியஸில் வச்சுக்கலாம். 25 minutes ஆகும். அது ரெடி ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு கோல்டன் கலரில் நட்ஸ் டிலைட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பரை பொறுமையாக ரிமூவ் பண்ணணும். பொறுமையாக ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் சாக்லேட்டை பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். நான் ஹேசல் நட் ஆட் பண்ணுறேன். அடுத்து சாப் பண்ண கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சாப் பண்ண பாதாம் ஆட் பண்ணுறேன். அடுத்து பெர்ரீஸ் ஆட் பண்ணுறேன். எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து சாக்கோ சிப் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். இதில் நிறைய நட்ஸ் இருக்கிறதுனால கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈட் டேஸ்டி, பி ஹாப்பி.